யார் நீ? என்ன வேணும்? உள்ள வா. வாயா. நீ இங்கே நில்லையா? போய் சாரை கூப்பிட்டு வரேன். நில்லு. செட்ஜி, ப்ளீஸ் கம். புது அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம் சார். இவரை தான் புது செக்யூரிட்டியா போட்டிருக்காங்க. உனக்கு என்ன பேரு? மார்க்கண்டேயன் சார். ஓ, என்ன வேலை, என்ன டைமிங் எல்லாம் சொல்லிடியா? சரிங்க சார். இந்தா பார்த்து நடந்துக்கோப்பா. சரிங்க சார். இவர் தான் சின்ன முதலாளி. வணக்கம் சொல்லியா? வணக்கம் தம்பி. புது வாட்ச்மேனா? இத பாரு, நல்லா கேட்டுக்கப்பா. காலையில 9 மணிக்கெல்லாம் வந்துடணும். வந்த உடனே நீ பாட்டுக்கு கேட்ல போய் உட்காந்துடக்கூடாது. காரை தொடச்சு விடணும். சரிங்க. சேட்டம்மா கடைக்கு போக சொன்னா போயிட்டு வரணும். சரிங்க. கார் உள்ள வரும்போதும் வெளியில போகும்போதும் ஹார்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டை திறந்து விட்டு. சரி. செடிக்கு தண்ணி ஊற்றணும். வேற எது சொன்னாலும் செய்யணும். புரியுதா? புரியுது. இப்ப போய் 2 காரையும் தொடச்சு விட்டு டியூட்டில ஜாயின் பண்ணிக்க. சரிங்க. யார் கூப்பிட்டாலும் வந்து வேலை செய்யணும். சரியா? சரி போ. தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. உன் தந்தை தெய்வம் தானடா, உன் தந்தை தெய்வம் தானடா. தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. ए वॉचमैन, போய் காய்கறி வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரமா வா. வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. மேகங்களது போல சோகங்கள் கலைந்தோடும். ஏ செக்யூரிட்டி, தண்ணி பூரா வேஸ்டா போய்கிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்க? சாரிம்மா, கவனிக்கல. இதோ இப்போ பாத்துறேன். अरे वॉचमैन, इधर आओ, जल्दी वाह। वॉचमैन सर, 4 बीड़ा लेके आओ जल्दी। फटाफट आना। சரிங்க சார். हाँ बोलिए। மேகங்களது போல சோகங்கள் கலைந்தோடும். நீ போகும் பாதையெல்லாம் நியாயங்கள் சபையேறு. என்னாலும் உன்னோடு உன் நன்மை மனம் வாழும். தெய்வங்கள் அருளோடு திசையாவும் மலர்த்து. தலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. தலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. தம்பி, என்ன வேணும்பா? தம்பி, என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன்.
தம்பி கேட்டுட்டே இருக்கிறேன், பதில் சொல்லுங்க. தம்பி உங்களை தான் கேட்கிறேன், பதில் Watchman. சொல்லுங்க. பைட்டோ குடுறா, குடு பைட்டோ. சொல்றா. நோ எல்லாம் ரெடி பண்ணிட்டேனா? ஆ, நீ வர வேண்டியதுதான், கேக்க வெட்ட வேண்டியதுதானா? சூப்பர். வை நான் வரேன். சரிண்ணா, ஓகேண்ணா, சீக்கிரம் வாண்ணா. மலரே, ம், ஒரு நிமிஷம் ஏஞ்சிட்டேன். என்னடா? ஏஞ்சிருன்னு சொல்றேன். எதுக்கு? திரும்ப எதுக்கு? திரும்ப எதுக்கு? திரும்ப. உனக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு இருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? கேட்கலாம் கூடாது, அமைதியா இரு. போலாமா? வா. எங்கடா கூட்டிட்டு போற? ஏய், எங்கடா? சொல்றேன். எங்கடா கூட்டிட்டு போற? மலரே, இப்ப நான் கையெடுக்க போறேன். வேற எந்த பக்கமும் திரும்பாம அப்படியே லைட்டா கொஞ்சம் அப்பல சூடு. ஓகே, ரெடி? 1 2 3. மலர் பாண்டி, 100வது திருமண நாள் வாழ்த்துக்கள். I love you. இல்லே, ஏய் மலரே, என்ன ஆச்சு? ஏய், ஏன் ஒரு மாதிரியாக்குற? என்னாச்சு சொல்ல மலரே? நாளை கழிச்சு அப்பா அம்மாக்கு வெட்டிங் டே வருது. ஓ, அப்படியா? சரி, என்ன பண்ணலாம் நீ சொல்லு. அவங்களுக்கு நம்ம ஏதாவது வாங்கி தரணும். செஞ்சுட்டா போச்சு. என்ன வாங்கலாம்? அம்மாக்கு ஒரு நல்ல புடவையும் அப்பாக்கு வேஷ்டி சட்டையும் வாங்கி தரலாம். வாங்கிடுவோம். பணத்துக்கு என்ன பண்றது? சீதா டிஃபன் சென்டர்ல இருந்து வர லாபத்தை கொஞ்சமா எடுத்து ஏதாவது பண்ணுவோமா? ஆஹா, அதுலலாம் கை வைக்க வேண்டாம். வேற ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? இப்ப நான் ஏற்பாடு பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு சொல்றேன். வேலைக்கு போறோம், ரெடியா இரு. முஞ்சா சுடிதார் போட்டுன்னு வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலைக்கு கூட்டு போறேன்னு சொன்ன? வேலைக்கு தான் வந்துக்கிறோம்.
என்ன வேலை? எந்த இடத்துல? ஒரு 2 நிமிஷம் இங்கே இரு, தோ வந்துடுறேன். ஏய், இந்த இடத்துல என்ன வேலை இருக்கும்? பாண்டி, என்னடா இது? வேலை கிடைச்சிருச்சு. என்ன வேலை? போஸ்டர் ஓட்டுற வேலை தான். இதெல்லாம் எங்க ஒட்டணும்? நமக்கு ஒரு 8 இடம் குத்துக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாக்குற இடம்லாம் ஒட்ட வேண்டியதுதான். உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்? ஸ்கூல் படிக்க சொல்றதுல இருந்து இதெல்லாம் நமக்கு பழகுதான் பண்ணுற. ரெகுலரா பண்ணுவியா? இப்போதுக்கு அதெல்லாம் வேலையை ஆரம்பிக்கலாமா? வா. குடு பாண்டி. மலரே, நீ ஒன்னும் பண்ணாத. இங்க பாரு, சும்மா நீ என் கூட நின்னா மட்டும் போதும். ஏன்? நான் ஒட்டினா போஸ்டர் ஒட்டாதா? நீ எதுக்கு மலர் இதெல்லாம் பண்ணிட்டு? என்ன தியாகமா? இல்ல, லவ். அதுக்கு என்ன வீட்லயே விட்டுட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்க வேண்டியதானே? நீ கூட இருந்தா எனக்கு வேலை செய்யறது தெரியாது மலரே. ரொம்ப கரெக்டா பேசுற. எந்த வேலையா இருந்தாலும், எங்க போறதா இருந்தாலும், எவ்வளவு நேரம் ஆனாலும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தா நம்ம அலுப்பே இல்லாம நேரம் போறதே தெரியாம சந்தோஷமா இருக்கலாம். இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை இங்க கூட்டாந்தானே? நீ கூட்டு வந்தது சரிதான், ஆனா என்னால வேலை செய்யாமலாம் இருக்க முடியாதுப்பா. ஏய், நீ என் கூட விடிய விடிய பேசினே இரு. அதான் உனக்கு வேலையே. அதெல்லாம் முடியாது, நானும் செய்வேன். ஏய். கட்டிக்கவா ஒட்டிக்கவா? ஒட்ட மட்டும்தான் போறோம். இந்தா ஒட்டு.
இன்னைக்கு நம்ம கல்யாண நாளா? இந்த வருஷம் யார் முதல்ல வாழ்த்து சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, சீதா மேடம்ங்களா? ஆமாங்க. நாங்க அனிதா ஜுவல்லரிஸ்ல இருந்து பேசுறோம் மேடம். ஆ சொல்லுங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள் மேடம். ம் வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷலா நீங்க இன்னைக்கு வந்து நகை வாங்குனீங்கன்னா நல்ல ஆஃபர்லாம் இருக்கு மேடம். பார்க்கலாங்க. புதுசா நகை சீட்டு கூட போடலாம் மேடம். நான் அப்புறம் பேசுறேங்க. பாட்டி வாடா. என்னடா அது பின்னாடி ஒளிச்சு கொண்டு வர? என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனக்கு தெரியலையே, நீயே சொல்லு. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு gift தருவேன். ராஜாவும் மேகலாவும் ஏதாவது வாங்கி கொடுத்திருப்பாங்களா? என்னன்னு தெரியலையே, என்னால கண்டுபிடிக்க முடியலடா. நீயே சொல்லு. ஒண்ணும் இல்லையே. நல்லா ஏமாந்தீங்களா? மேகலா, அத்தை, இன்னைக்கு என்ன செய்ய போற? டிஃபனுக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணிடுறேன். லஞ்சுக்கு கத்திரிக்காய், தட்டைப்பயிறு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். சரிம்மா. அத்தை, என்ன மேகலா? பொரியல் நீங்க பண்ணிடுறீங்களா? நான் பாயசம் பண்ணிடுறேன். அப்போ இவளுக்கு தான் என் கல்யாண நாள் ஞாபகம் இருக்கு போல. என்ன காலையிலே பாயசம்? முந்திரி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா மொத்தமா நமுத்து போயிடும். இன்னைக்கு கையோட செஞ்சிடலான்னு தான். மா, குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணி. மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இவனுக்கு அது ஞாபகம் இருக்கே. எதுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல்? இல்ல, இன்னைக்கு பார்க்க சும்மா பளிச்சுன்னு இருக்கீங்களே, அதான் ஏதாவது ஸ்பெஷலா இருக்குமோன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ காஃபி எடுத்துட்டு கிளம்பு. ஓகே. சீதா, அதோ வந்துட்டேங்க. சீதா, நான் கிளம்புறேன். உட்காருங்க, சாப்பிட்டு போயிடலாம். டிஃபன் ரெடியா? இட்லி. கிடைக்கா? இன்னும் ஒண்ணு வைக்கவா? போதும் போதும். இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? வேண்டாம். மேகலா பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் கொண்டு வந்து தந்துடுறேன். பாயசமா? இன்னைக்கு எதுவும் விசேஷம் இல்லையமா? விசேஷம் இருந்தாதான் பண்ணணுமா என்ன?
சரி சீதா வர்றேன். உங்களை பத்தி தெரியாதா என்ன? ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சீதா பீரோவை தரேன்னு சொல்லி கம்மலும் மூக்குத்தியும் வாங்கி வச்சிருப்பீங்க.